ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பசங்களுக்கு டிஃபனுக்கு நூடுல்ஸு. தண்ணியில் உப்பு சேர்த்திக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்திட்டு லைட்டாக சூடு வரட்டும். தண்ணி நல்லா சூடேறிடுச்சு. நூடுல்ஸை சேர்த்திக்கலாம். இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு. ஒரு 60% வெந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப கொலன்னு வேக வச்சுட்டோங்கன்னா மேகி பண்ணும் போது நம்மளுக்கு கொலன்னு ஆயிரும். அதனால் இப்போ இது வெந்துருச்சு, எடுத்துடலாம். வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். வடிச்சிடலாம். தண்ணி பச்சை தண்ணி ஊற்றிடுங்க. அப்போ நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும். வடிச்சாச்சு. பாத்திரம் பாண்டில் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் சேர்த்தியாச்சு. அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சம் வீட்டு ஸ்டைல் மாதிரி தான் இருக்கும். தைரியமாக சாப்பிட்லாம் நம்ம வீட்டில். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, குடமிளகா, கேரட்டு, காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு வதங்கிறதுலே காய் நல்லா வெந்துடணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வீட்டு டேஸ்ட்டுக்கோசரம் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், ஏன்னா ரெட் சில்லி சாஸ் போடுவேன், அதனால மிளகாத்தூள் குறைச்சிக்கினேன். தனியாத்தூள், சாட் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இதனுடைய பச்சை வாசனை போட்டோம். இந்த பச்சை வாசனை போட்டுக்கு தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும். 1 ஸ்பூன் சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், நம்மளோட காய் நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் வேக வச்சு வடித்து வச்சுருக்காங்களே நூடுல்ஸு, அதையும் இதிலேயே சேர்த்திடலாம். நம்ம நூடுல்ஸ் சரியான பதத்துக்கு வேக வச்சிங்கன்னா உதிரி உதிரியாக வரும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்லா கிளறிக்கலாம். உங்களுக்கு முட்டை வேணும்னா முட்டை சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முட்டை சேர்த்துல. என்னோட
என்னுடைய ஸ்டைலில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கு மட்டும் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தா அவ்வளோதான், ஹெட் மேம் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் கொடுத்து விடக்கூடாதுன்னு. என்னோடய ஸ்டைலில் நூடுல்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய ஸ்டைலில் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டில் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு டைம் நீங்களும் சமைச்சு தான் பாருங்களேன், எப்படி இதுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய ஸ்டைல் நல்லா சமைச்சிருக்குறேண்ணா ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.